டக்குன்னு சீக்கிரமாக பண்ணுற மாதிரி ஒரு பொங்கல் டிஷ் ரவாவில் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணி காட்டுங்க. நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி நான் ரவா பொங்கல் பண்ண போகிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸி. அரை கப் பாசிப்பருப்பை நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் மாற வேண்டாம். இதை நல்லா கழுவி எடுத்துட்டு 2 கப் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் வச்சு எடுத்திங்கன்னா பருப்பு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா குழைய வெந்திருக்கும். இந்த அளவு வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா பொங்கல் செய்ய ஆரம்பிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கிறேன். இதில் அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் மிளகு, சின்ன சின்னதாக கட் பண்ண இஞ்சி சேர்த்து நல்லா பொரிய வச்சு எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டு வறுத்து எடுத்ததுக்கப்புறம் பெருங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1 கப் ரவை சேர்க்குறேன். ரவையை லோ ஃப்ளேமில் வச்சு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவு வறுத்து எடுத்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க. இதோடவே நம்ம வேக வச்சிருக்க பருப்பை சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா 3 கப் தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியை லோ ஃப்ளேமில் ரவையை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் இந்த அளவு கலந்து எடுத்துக்கோங்க. பொங்கல் இந்த அளவு தளன்னு இருக்கும்போது லோ ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சு எடுத்துருங்க. 3 நிமிஷம் கழிச்சு நல்லா ஒரு வாட்டி பரட்டி எடுத்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சுட்டு சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரவா பொங்கலை செஞ்சதுமே சுட சுட சாப்பிட்ருங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதோடவே சாப்பிடும்போது கொஞ்சமாக மேலே நெய் ஊற்றிட்டு சாப்பிடுங்க. அப்போ தான் ரொம்பவே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.